They say life will bring discomfort, and I discovered we all just suffer, cause no one feels that bad. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டுட்டோரியல் வீடியோ. அண்ட் அதாவது நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க, பொதுவாகவே எல்லாரும் வைப்பீங்க. ஒரு சில பேர்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்குள்ளேயே தான் இருப்பீங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு கழிச்சு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, ஒரு 10 நிமிஷத்துக்கு கழிச்சு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, அப்படின்னு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள வரைக்கும் நீங்கள் எத்தனையோ தடவை அந்த ஸ்டேட்டஸில் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ற மட்டும் பார்ப்பீங்க. உங்களோட ஸ்டேட்டஸை யாருமே பார்க்கலையா? பார்க்க வச்சிடலாமா நம்ம இன்னைக்கு? ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதாச்சும் போஸ்ட் போடுறதா இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் வர்றதுக்கும் லைக்ஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக புரியும். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மேலே இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நான் கூட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால பெல் பண்ணி கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த 16:9 கிளிக் பண்ண உடனே நம்மளுக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சா. இப்போ நம்ம இந்த மீடியாவை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான முதல்ல பேக்ரவுண்ட் ஸோ நம்மளோட ஃபோட்டோஸை முதல்ல நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம இப்போ சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டில் போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? ஸோ எதுக்கு நான் இப்போவே எக்ஸ்போர்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டுலாம் பார்க்காதீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி எதுக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சா. இப்போ நம்ம வெளியே வந்துடலாம் டோட்டலாக. ஸோ இப்போ நம்ம திரும்பியும் புதுசாக க்ளியர் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தர்றேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டோமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் உள்ள ஆடியோவை நம்ம ஃபுல்லாக டவுன் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு தேவையான ஆடியோவை நம்ம லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஆடியோ கூட நீங்கள் வந்து வேணும்னா லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் இதில் உள்ள ட்ரிக்கே இருக்குது. ஸோ இப்போது நல்லா சைஸிங்லாம் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டோன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்களா அந்த ஒயிட் கலர் இதுக்கு கரெக்டாக போய் உள்ளே உட்காந்துக்கிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு அழகான ஒரு ஸ்டேட்டஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதில் இன்ஸ்டாகிராமில் கூட இது நம்ம போஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் எந்த பாட்டு வேணுமோ நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ நம்ம 2 இது நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன். ஸோ இதை நம்ம நான் ஆடியோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கேட்காது, ஏன்னா நான் வந்து அதில் உள்ள ஆடியோ ஃபுல்லாகவே நான் டவுன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு இது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன்றில் 1:1 நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுவே இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அண்ட் இன்னொரு லிங்க் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அது டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம இதுலேயும் நம்ம வந்து ஆடியோ ஃபுல்லாக டவுன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இமேஜஸ் மட்டும். ஸோ அதை நம்ம இப்போ லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லோட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் நம்ம திரும்பியும் போய்க்கலாம். பிளெண்டிங் ஆப்ஷன், ஸ்க்ரீன். ஸோ அதே தானே இதுவும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சாங் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். ஸோ அதே இதுதான் இதுலேயும். ஸோ இந்த 2 ட்ரிக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அண்ட் நிறைய லைக்ஸும் வரும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில். They say life will bring discomfort, and I discovered we all just suffer, cause no one feels that bad, and it comes from one another, we hurt each other. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோட எண்டிங் வந்துச்சு. நான் லாஸ்ட்டாக போட்ட டுட்டோரியல் வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலையா, மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். இந்த சைடா தெரியல, ஏதோ ஒரு சைடு வரும், அது இந்த சைடு கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அண்ட் இதை பற்றி ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருக்க அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரே ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் தான் பண்ணிட்டு ஒரே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. When you feel it's hopeless, when you think that you've lost, oh, I will take your hand and we'll rise up from the dust. Oh, here we go.